வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/6/2025 வைகாசி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன் பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. ரொம்ப நாட்களாக இருந்த மன அழுத்தமும் உடல் சோர்வும் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் சுபிச்சங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நலம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய பயணங்களோ அல்லது ஏதாவது ஒரு நண்பர்களோ உறவினர்களோ வருவதோ அல்லது செல்வதோ ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் அனுகூலம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு தடைகள் இன்று நிவர்த்தி காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் ஜெயத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உறவினர்களிடம் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்களோ உழைக்கக்கூடிய அமைப்போ ஏற்படும். மேலதிகாரிகள் சொல்வதோ வேலை செய்பவர்கள் ஏதோ சொல்வதோ அதை அலட்சிப்படுத்தாமல் அதற்கு செவிசாய்ப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்கள் விஷயத்தெல்லாம் பிறகு பார்த்து கொண்டு ஒர்க்கு சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியான பயணங்கள் டக்கென்று உறவு ரீதியான பயணங்கள் வியாபார ரீதியாக பயணங்கள் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த அனுகூலம், லாபமும் சந்தோஷமும் திடீரென்று ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுவது கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது ஆச்சரியமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். டக்கென்று புதிய அறிமுகத்திலும் அண்டை அயலாரிட்டு விஷயத்திலும் உறவு மத்தியிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். ஆவேசப்படுவது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலம் விரைவிலே வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ஓய்வு நாளாக இருந்தாலும் குடும்பத்திலும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெண்டிங் ஒர்க்கிலும் அதிகமாக கான்சன்ட்ரேட் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிறு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் சனியின் தாக்கம் பொறுமையாக எல்லாவற்றிலும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய மீனம் புத்திசாலிகள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.